உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னா, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது பிரம்மச்சாரியா இருப்பீங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்காம இருப்பீங்க. நான் எந்த வது, எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு? அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு? இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும். அப்போ யார் யாரை திருமணம், யாருக்கு யார் இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இறைவன் முடிவு யார் வேணா யாரை வேணா கட்டிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆள் ஒரு பெண்ணு அவங்கள கல்யாணம் எங்கே பண்ணிடுங்க பார்ப்போம், முடியாது. என்றைக்குமே அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும். நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு தேவ ரகசியம், அது சூட்சுமம். அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா? இத்தனை பொருத்தம் பார்க்குறோம், எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது. ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது? எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்கிறது? சரி, வாக்கப்பட்டாச்சு, கழுதைக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்தெந்த பரிகாரங்களை, எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம், கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால், அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது. அஸ்வினி கேட்ட ஆகாது, வேண்டாம், ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்க. பரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது, கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது, ஜென்ரலா. ரோஹிணிக்கும் சுவாதிக்கும் ஆகாது, இவங்க ரெண்டு பேருக்கும். திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் ஆகாது. புனர்பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது. யார் வேணா கணவன், இது எய்தர் இவங்க மென் சைடு, அவங்க ஃபீமேல் சைடு, அது ஃபீமேல் சைடு மேல் சைடு, எப்படியா இருந்தாலும். பூசம் பூராடம் ஆகாது. ஆயில்யத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது. ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சேரக்கூடாது. அதில் ஆயில்யம் 1 2 3 4, மூலம் 1 2 3 4, இது எல்லா நாளும் தான். ஆயில்யம் ஜென்ரலாகவே ஆயில்யம் மூலம் ஆகாது. அடுத்து மகோர் ரேவதி ஆகாது. அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது. அதே மாதிரி உத்தரம் பூரட்டாதி ஆகாது, உத்தரம் பூரட்டாதி. அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது. ஹஸ்தமும் சதயமும். மிருகசீர்ஷமும் சித்திரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது. மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், அந்த 3 காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. எனக்கு திரும்ப ஒன்று தடவை ரிவைண்ட் ஓட்டி பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்கா இப்போ போக போறோம். அவ்வகையிலே மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7க்குடையவன் யார்? பொதுவாகவே திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடியது 3 விஷயங்கள். ஒன்று 2க்கு அதிபதியாகப்பட்ட குடும்பஸ்தானாதிபதி, அடுத்தது 7க்கு அதிபதியாகப்பட்ட கலத்திரகாரகன், அடுத்தது 9க்கு அதிபதியாகப்பட்ட பாக்யஸ்தானம். இது 3 நல்லா இருந்தாலே அவர்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். 2ங்கிறது என்ன? குடும்பம். ஒரு குடும்பஸ்தானாதிபதி நல்லா இருக்கான், குடும்பஸ்தானாதிபதி நல்லா இருக்கான்னு சொன்னா அப்ப குடும்பம் நல்லா இருக்கணும்ல. அடுத்து 7 கலத்திரஸ்தானம் காதல். அப்போ நான் காதல் எனக்கு நல்லா இருக்கும்னா என் மனைவி எப்படி பிரிப்பீங்க? என் மனைவி பிரிஞ்சுட்டா நான் யாரை போய் காதல் பண்றது? ஸோ அப்போ நான் காதலிக்க ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, யமதர்மராஜனை தொடர்ந்து போகிறாள் யாரு? சாவித்திரி தேவி. சத்யவான் சாவித்திரி கதையில சத்யவான் உயிரை கொண்டு போறார் யமதர்மராஜா. அப்ப சாவித்திரி பின்தொடர்ந்து வருகிறாள். மகளே, உனக்கு என்ன வேண்டும் கேள், என்னை தொடர்ந்து வராதே, என்ன வேண்டும் கேள். சாவித்திரி தேவி கேட்கிறா, எனக்கு ஒரு வரம் தருவீரா யமராஜனே, நீங்க பெரிய ராஜாவாச்சே, எனக்கு ஒரு வரம் கொடுங்க. யமராஜன், கேட்பன கேள், தருகிறேன் அப்படிங்கிறார். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும்னு கேட்கிறா. யமராஜா என்ன சொல்றாரு? தந்தேன் போ அப்படின்ட்டு போயிடுறாரு. ஒரு நிமிடம் தர்மராஜரே, ஒரு நிமிஷம் நிற்கிறார். என்ன, என் கணவர் உயிரை எடுத்து செல்கிறீர்களே, எனக்கு குழந்தை கொடுக்க போவது யாருன்னு கேட்டார். ஆஹா, சிக்கிட்டோம்டா அப்படின்ட்டு யம தர்மராஜா திரும்ப உயிரை கொடுத்ததா ஒரு அந்த மாதிரி இந்த 2 கொடுத்தவன் 7 கொடுக்காம இருக்க முடியாது, வேற வழி கிடையாது. 7 கூடவன் இருந்தா தானே லவ் பண்ண முடியும். என் கணவரை நீங்க வீக்னஸ் ஆக்கிட்டீங்கன்னா நான் யாரை லவ் பண்றது? அப்போ லவ் பண்றது கணவர் வேணும். கணவர். அதனாலதான் நம்ம சுவிட்ச் எல்லாமே ஒய்ஃப் கையில இருக்கு. கணவர் உயிர் போற மாதிரி இருந்தாலும் ஒய்ஃபுக்கு மாங்கல்ய பணம் நல்லா இருக்குன்னா அந்த அடிப்படையிலே உங்களுக்கு கருணை மன்னிப்பு வழங்கப்பட்டு நீங்க திரும்ப உயிர் பொழைச்சிக்கிறீங்க என்றெல்லாம் சாஸ்திரம். ஒய்ஃபை ஏன் பிரதானமாக கொண்டாடுறாங்கன்னா, இவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தாகணுங்கிறது பிளெஸ்ஸிங். இது பிளெஸ்ஸிங்கா குருஜி? பிளெஸ்ஸிங் தான், உங்களை காப்பாற்ற ஒரு ஜீவனாவது இருக்கே. ஸோ அப்போ 7க்குடையவன் உங்களுக்கு. அடுத்து 9க்குரிய பாக்யாதிபதி அதிர்ஷ்டம்.
இவளை கல்யாணம் பண்ண நேரம் நான் எப்படி இருக்கேன், இவளை கல்யாணம் பண்ண காலத்துலேருந்து நான் பட்ட கஷ்டம், யூ ஊருக்குள்ளே 2-3 பேர் இருக்கவன்லாம் ஜாலியாக இருக்கான், ஒரே ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். சரி, என்ன பிரச்சனைனா அது யாரும் யார் மேலே பழிப்படாதீங்க. இது ரொம்ப நாளாக ஒருத்தர் சொல்கிறது என்னென்னா, இவரை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு கெடுதலாச்சு, அதில் பெரும்பாலும் பெண்கள் தான் பலிகடா, நீ தான் உன் கையால் அதை விளக்கேற்றி வைக்கணும். அவங்க பாரு சும்மா தான் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு விளக்கேற்றி விடுறது. நீங்கள் ஒழுங்காக கவனிக்கல, அந்த கம்பெனி நாசமாக போயிடுச்சு. உடனே எல்லாம் விளக்கேற்றி வச்சவங்க கைராசி அப்படிங்க. ஆமாம், விளக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த போஸ்டிங்கை நீங்கள் கொடுக்குறதும் போதும், அதுக்கு அவங்க மேலே பழி சுமத்துறதும் போதும். இனிமேல் ஆண்கள் எல்லாம் விளக்கேற்றுங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2, 7, 9 தான் திருமணம் வரைக்கும் முடிவு பண்ணும். அப்போது மேசராசிக்காரங்களுக்கு 2 குடைவன் யார்? சுக்கிரன். 7 குடைவன் யார்? சுக்கிரன். அப்போ சுக்கிரனே 2 போஸ்டிங் வச்சிருக்காரு. சுக்கிரனே 2 போஸ்டிங் வச்சிருக்கிறதுனால திருமண யோகங்களை பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணுறவங்களா இருப்பாங்க மேசராசிக்காரங்களாம். இவர்கள் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அஷ்டலக்ஷ்மி வழிபடணும். லக்ஷ்மியுடைய சூக்தம், ஸ்ரீ சூக்தம் சொல்லி வழிபடணும். அது மாதிரி லக்ஷ்மிக்கு சம்பந்தமான கோயில்கள், ஸ்ரீரங்கநாதருடைய கோயில், அதாவது சுக்கர பகவானுடைய அருள் பெற்ற கோயில்கள், கஞ்சனூர் செல்வது, மாங்காடு செல்வது, மாங்காடு காமாட்சி சுக்கரஸ்தலம், காஞ்சிபுரம் காமாட்சி சுக்கரஸ்தலம், சுக்கரஸ்தலங்களா தேடி தேடி போகிறது இவர்களுக்கு நல்லது. வெண்ணிற ஆடைகள், நீங்கள் தம்பதியாக வெளியே போறீங்கன்னா 2 பேருமே ஒயிட் ட்ரெஸ் போட்டு போங்க. மல்லிகை மலர்கள் உங்கள் மனைவியை அணிஞ்சிக்க சொல்லுங்கள். இதெல்லாம் சுக்கரனுக்கு பிரீத்தி. நம்பர் 6, 6ஆம் தேதிகளில் 2 பேரும் நல்ல புண்ணிய காரியங்கள், அதாவது தம்பதியாக நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிறதா இருந்தால், அதாவது நீங்கள் ஒரு வீடு வண்டி வாசல் வாங்குறதா இருந்தால் 6 வர்ற மாதிரி, கூட்டுத்தொகை வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அதே மாதிரி லக்ஷ்மியை உங்கள் மனைவி கையில் கொடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர சொல்லி அவாகனம் பண்ணி வெளிவிடுங்க. லக்ஷ்மி தான் உங்களை காக்கும் கடவுள், அவங்க தான். ஸோ இதில் பிரச்சனை வரும்பொழுது என்ன செய்யலாம்? லக்ஷ்மிக்குரிய பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி 9 குடையவன் யாருன்னா உங்களுக்கு குரு. 9 குடையவன் என்பதால் பாக்யாதிபதி, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன். ஸோ பெரும்பாலும் வியாழக்கிழமைகளிலே வருகின்ற சுக்கிர ஹோரை அல்லது வெள்ளிக்கிழமைகளிலே வருகின்ற குரு ஹோரைகளில் நீங்கள் உங்கள் மனைவியோடு நீங்கள் விருந்துகளுக்கு கலந்து செல்வது, வெளியே ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணுறது, கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் போன்றவை அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாக்கியங்களை தரும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு யார் கூட அமையும்? பெரும்பாலும் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களோடையும் துலாம் ராசிக்காரரோட அமைஞ்சதுன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது. மேசராசிக்காரங்களுக்கு 2 பேரும் சிறப்பு. அதே மாதிரி பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க உங்களோட இருந்தாங்கன்னா, தனுசு அல்லது மீனம் நல்ல செட் ஆகும். மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் செட் ஆவாங்க. யார்? ரிஷபமும் துலாமும், அதே மாதிரி தனுசும் மீனமும் நல்லா செட் ஆவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர்கள். ஸோ அதனால் இவர்களை மனைவியாக சூஸ் பண்ணுறது, அல்லது இது மாதிரியான பெண்கள் ஆண்களை இது மாதிரியான சூஸ் பண்ணுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இதில் பிரச்சனை வரும் பொழுது லக்ஷ்மிக்குரிய ஸ்ரீ சூக்தத்தை சொல்லி வழிபடலாம். கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து கொண்டு பாருங்கள். உலகம் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.